வணக்கம் நண்பர்களே, இயற்கையில் நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அத்தை எப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பேன். ஸோ நம்ம செய்கிறது வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, அதுவும் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் நம்ம வந்து வடகம் போட்டுட்ருக்கோம்ப்பா. பெரும்பாலுமே முருங்கைக்கீரையில் இருக்கிற குச்சியோடு சேர்த்தே நம்ம வந்து வடகம் போடுவோம். ஏன்னா அந்த குச்சியில் தான் வாயு கலைக்கிறது, உடம்புல வந்து தேவையில்லாததெல்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கோசம் தான் இந்த மாதிரி கீரை, வாழைப்பூ போட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வேப்பம் பூ போட்டு செய்கிறது எல்லாமே. இப்போ இலுப்பை எண்ணெயும் ஊற்றுவேன், விளக்கு எண்ணெயும் ஊற்றி தான் நான் வந்து வடகம் போடுவேன். என்னுடைய வடகம் வந்து டேஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் செய்கிற ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து என்னோடய வீட்டுக்கு நான் எப்படி செய்வேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு எப்படி செய்வேனோ அதேமாரி தான்ப்பா நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் செய்கிறது இந்த சிறு தொழில் தான். இதுதான் இன்றைக்கி வந்து என்னை வாழ வச்சிட்ருக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொருள் வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்றவங்களுடைய ஃபேமிலியில் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி கேன்சர் இல்லாமல் வாழணும். அதே சமயத்தில் போன் வலியோ இல்லை ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னு கஷ்டம். நான் வந்து குண்டாக தான் இருப்பேன்ப்பா, ஆனால் கிச்சனில் நின்று வேலை செய்கிறதுனா எனக்கு பிடிக்கும். அதனால் நான் நின்று வேலை செய்வேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு கால் வலி கை வலிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுறதுனால தான் எனக்கு லெஃப்ட் சைட் கை வந்து அடிக்கடி வீங்கிடுச்சு. ஏன்னா கை அது வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணின்னு இருக்கிறதுனால. ஆனால் என்னோடய பொருள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க சாப்பிடும்போது நான் வந்து பசு மஞ்சள் யூஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு வந்து ஒரு சாம்பார் பொடி இருந்தால் கூட அதில் ஒரு அரை டீஸ்பூனாக ஒரு டீஸ்பூனாவது பசு மஞ்சள் இருக்கும். அந்த மாதிரி வடகம் போடுறனாலும் அதுலேயும் பசு மஞ்சள் கலந்து இப்படி தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன்ப்பா. எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து பார்த்து செய்வேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் சத்தியமாக நான் நல்லா இருப்பேன்ப்பா. உண்மையாலுமே நான் சுயநலமாக தான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்படி தான் நம்ம எல்லா வடகமும் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா 1/4 கிலோ 120 ரூபா தான்ப்பா. எல்லா வடவும் சின்ன வெங்காயம் வடவத்துலேருந்து கீரை வகை எல்லா வடவுமே 1/4 கிலோ 150 ரூபா. உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இது ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், என்னோடய ப்ராடக்ட்டு வந்து எல்லோரும் சமைச்சு காமிங்க, செஞ்சு காமிங்க அப்படின்னீங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் வந்து இப்பயும் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு சைட் டிஷ் தொட்டுக்க இல்லாமல் தான் ஹரிபிரதேஷ்க்கு ஜெயந்துக்கு பழக்கப்படுத்திகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் நாங்கள் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம். நான் பசியும் பட்னியுமாக இருந்த காலங்க போய் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்றேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நான் வந்து எல்லா விஷயமும் செஞ்சேன்னா அது வந்து உடனே எல்லாருக்கும் பாக்கெட் போட்டு 100 கிராம் இருந்தாலும் 50 கிராம் இருந்தாலும் பாக்கெட் போட்டு வச்சுருவேன். எனக்கு நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து வரகரிசி பொங்கலாக இருந்தாலும் சரி, ஒரு கஞ்சியாக இருந்தாலும் எனக்கு வச்சு காமிங்க கவிதாம்மா. நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டுனே இருக்கிறீங்க. உண்மையாலுமே எனக்கு மனசு வராதுப்பா. ஏன்னா இது விற்றா ஒரு பாக்கெட் விற்றா நமக்கு காசு வரும், இது ஆஃபரில் போட்டால் நமக்கு இதில் காசு வரும். ஏன்னா எனக்கு என்னோடய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறதுனால பாக்கெட் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நிறுத்தி வச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்ப்பா. இது வந்து கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா குள்ளக்கரண அரிசி சேர்க்குறோம், அதுக்கப்புறம் கைக்குத்தல் புழுங்கல் அரிசி நம்ம சேர்க்குறோம், அப்போ தான் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்குறோம்ப்பா. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாளிச்ச பத்திரி இருக்குது, சதக்குப்பை இருக்குது, மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய சீக்ரெட் வந்து மூங்கில் குருத்து. இது எல்லாத்துக்குமே நான் எல்லா கஞ்சி வகைக்கும் நான் போடுறேன்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது ஆள் வச்சு தான் பறித்து அதை காய வச்சு பதப்படுத்தி நான் எடுத்து வச்சுக்குவேன். ஒரு கை நிறையா வாங்கி நம்ம காய வச்சாலும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். அரைச்சோம்னா அதுவே 1500 ரூபா கொடுத்து வாங்கி தான் செஞ்சிட்ருக்குறேன்ப்பா. நீங்கள் வந்து நான் செய்கிற மெத்தடில் என்னென்ன இருக்குது எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் செஞ்ச முறையில் நீங்கள் கஞ்சி வச்சு